ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இனி நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்க சார், அண்ணாமலை இயக்கம் பி த லீடர் அது கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் எதிர்பார்த்தார்கள். இப்போ 18 ரொம்ப நாளாகி 18 அப்படியே திணறிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 50 லட்சம் தொட்டாதான் நான் கட்சியை ஆரம்பிப்பேன் அப்படின்னு அவர் அறிக்கை வேறு வெளியிட்டிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு வருஷம் முன்னாலேருந்து அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறார். நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்ல, நான் என்னமோ அண்ணாமலைக்கு குல வைரி பரம எதிரின்ற மாதிரி என்னை நேயர்கள்லாம் திட்டினாங்க, வாசகர்கள் கமெண்ட்டில் நான் சொல்ல வந்தது அவர் அந்த எண்ணத்தில் இருக்கார். ஏன்னா நடுவில் என்னையே அணுகுனாங்க, அதில் ஏதோ ஒரு பொறுப்பெடுத்துக்க சொல்லி. ஐயா, நமக்கு எந்த கட்சியிலையுமே அந்த மாதிரி பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி நமக்கு இப்போது சூழ்நிலை இல்லை. நம்ம எல்லா கட்சியும் ரைட்டுன்னா ரைட்டு, தப்புன்னா தப்புன்னு சொல்கிற சுதந்திரம் நமக்கு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கொள்கை. நம்ம அப்படியே ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் எனக்கு நிச்சயமாக தெரியும் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். அப்போ நான் சொல்ல முடியாது என்கிட்ட யார் பேசுனாங்க, என்ன பேசுகிறேன், இது ஒரு நாகரிகம் இல்லை. ஆனால் பேசுனா நீங்கள் அண்ணாமலை கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் அவர் பிஜேபியில் தான் இருப்பார். இப்போ மூச்சு விட்றாரா இல்லையா அண்ணாமலை? கடைசி மூச்சு வரைக்கும் அவர் பிஜேபியில் இருப்பார்னு பேசின அந்த வாசகர்களோ அவருடைய என்ன சொல்கிறது அன்பு கூட்டமோ இப்போ அவர் மூச்சு விட்றாரா இல்லையா, இல்லை ஆக்சிஜனில் இருக்காரா சொல்லணுமா இல்லையா? ஆமாம், ரைட்டு. ஆனால் நம்ம எல்லோரும் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்கல. ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் கேட்டதுக்கு 50 லட்சம் 30 லட்சமாவது வரும்னு எதிர்பார்த்தாரு. சரி, இது 17 இந்த 18 இன்னும் தாண்டலை. அது 17 18 ஏதோ அந்த ரேஞ்சில் நிற்கிது. அப்படி இப்படி ஏதோ ஒட்டி 20 வந்தால் கூட அவர் 50 வந்தால் தான் கட்சி ஆரம்பிப்பேங்கிறார். இப்போ இயக்கமாக இருக்கிற வரைக்கும் அவர் தேர்தலில் கலந்துக்க முடியாது. தேர்தலில் கலந்துக்கலன்னா இயக்கம் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார். விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் கட்சி இல்லாமல் ரசிகர் மன்றம் இயக்கம் தானே சார் போட்டிக்கிட்டார்? இல்லைங்க, விஜயகாந்த் மட்டும் இல்லை, பின்னால் விஜய் இப்போ உள்ள மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுமே முதல்ல ரசிகர் மன்றம், அப்புறம் இயக்கம், அப்புறம் கட்சி. நான் இவர் கட்சியே ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இயக்கத்தை கலைச்சிட்டு போயிடுவார் நம்ம சொல்லலை. அது அவருடைய எண்ணம், அவருடைய விருப்பம். நம்ம சொல்கிறது, நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் நிற்பாரா? நிற்க மாட்டார். இடைத்தேர்தலில் எடுத்தோன்னே ஆரம்பிக்கிறதுக்கு, அதுக்குள்ளே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறைந்தபட்சம் நீங்கள் 2029 பாராளுமன்ற தேர்தலில் நிற்கணும். ஆமாம், 2031 சட்டமன்ற தேர்தலில் நிற்கணும். இது ரெண்டுமே நிற்கலைன்னு வைங்க, 2036 அவர் நிற்பார்னா எவ்வளோ வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் அரசியலில் எவ்வளோ பேர் புதுசாக வருவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு சினிமா நடிகர்கள் கூட்டமே ரெடி. ராகவா லாரன்ஸ் தான் வருவாங்க. எல்லாத்துக்கும் ஆர்வம் வந்துச்சு சார் சிஎம் ஆனுன்ட்டு. ஆமாம், ராகவா லாரன்ஸ் அவர்கள் என்னை வரவேற்கிறார்கள்ன்றாரு. தனுஷ் ஒரு பக்கம் அவர் சைடில் அவர் வேற போயிட்டு இருக்காரு. தனுஷ் வேற அவர் போட ஏற்கனவே சிவகார்த்திகேயன் வரணுன்ற எண்ணத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க, தெரியல. விஜய் சேதுபதி பிடிவாதமாக இருக்காராம். அவருக்கு வேற கொஞ்சம் மார்க்கெட் அடிபட்டு போச்சு. சிஎம் ஆயே தீர்வேன். ஆமாம், சிஎம் ஆயே தீர்வேன்னு. தமிழ்நாடு எவ்வளவு சிஎம்மை தான் தாங்கும்? அதுவும் நடிகர்களாக ஐயா நீங்களாம் இந்த நடிகர் சங்கத்தில் போய் சிஎம்னா தலைவராக இருங்க, கமிட்டி மெம்பராக இருக்கலாம், சிஎம்மா ரைட்டு, ஏதாவது ஒன்று இருக்கலாம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு சிஎம்னா, நம்ம இனிமேல் செங்கல்பட்டுக்கு ஒரு சிஎம்மு, மதுராந்தகத்துக்கு ஒரு சிஎம்மு, ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஒரு சிஎம்னு போட்டு தான் நம்ம நடிகர்களுக்கு அலாட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. இது எந்த அளவுக்கு இப்போ அண்ணாமலை இயக்கம்லேருந்து கட்சி வர்றது வருமா வராதுன்னு நம்ம சொல்லலை. வரலாம். ஆனால் எதிர்பார்த்த வேகத்தில் வரலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ இருக்குது. அது அவரே சொல்கிறாரு, 50 லட்சம் வந்தால் தான் கட்சி ஆரம்பிப்பேன்னு. அப்போ 50 லட்சம் வரலைன்னா வரவே இல்லை வர்றதுக்கு தாமதமாகுது. 2029 வரைக்கும் வரல, 2031 வரைக்கும் வரல. இப்போ இன்னும் பிஜேபியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவர் பிஜேபியை கொள்கைகளை விமர்சித்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிஎம் ஸ்ரீ கொள்கையில் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசினாரு. அதுக்கப்புறம் இப்போ வட இந்தியர்கள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் வட இந்தியர்கள்னு யூஸ் பண்ணதை ஆங்கில சேனல்கள் எல்லாம் டைம்ஸ் நவ், நியூஸ் எக்ஸ் எல்லாத்துலேயும் போட்டு கிழின்னு கிழிக்கிறான். யாரை? அண்ணாமலையை. ஒரு பீரியடில் அண்ணாமலைக்கு நார்த் இந்தியன் சேனல்ஸில் ஓகோன்னு சப்போர்ட் இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு ஸ்ப்ளிட் பண்ணி இவரும் அதே இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பாணியில் தான் கொண்டு போகிறாரு. இந்த நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ஒரு பகைமையை உருவாக்கி, இந்தியாங்கிறது ஒரு நாடு,
அப்போ இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக அண்ணாமலை பேசுகிறார்னு நேற்று நைட்டு பார்த்தேன். ஒரு 2-3 சேனலில் ஆங்கில சேனலில் பேசுகிறாங்க. ஆங்கில சேனலில் பேசுகிறாங்கன்னா அது என்ன அர்த்தம்னா வட இந்தியாவுடைய ஒரு ஒப்பீனியன். என்றைக்குமே வட இந்தியான்றது டெல்லி தான். ஆமாம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு என்ன தான் நீங்கள் உறவு பாலம் போட்டாலும் டெல்லி வேறு, தமிழ்நாடு வேறு தான். அங்கே நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்ம வந்து பாஜகக்காரன் உள்ளே வந்துடுவான், இந்திக்காரன் உள்ளே வந்துடுவான்னா அவன் அங்கே இருந்துக்கிட்டு மதராசி உள்ளே வந்துடுவான்னு அவன் இது ஒரு பாரம்பரிய பாலிடிக்ஸ். அப்போ அண்ணாமலை தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பல. வட மாநிலங்களில் அதுவும் முக்கியமான சேனல்கள், அந்த சேனல்கள்லாம் வந்து மக்களிடையே பிரபலமான சேனல்கள் பேசுகிறாங்க. இவர் ஏன் அந்த வட இந்தியர்கள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க? யாரோ பீகாரி மாநிலத்தில் வந்து குற்றம் பண்ணுறவன் வந்து அவனுக்கு சாதி, மதம், மொழியெல்லாம் கிடையாதுங்க. ஆந்திராவிலேருந்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு முன்னால் திமுக ஆட்சியும் போது யாரோ ஒருத்தன் வந்துட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் பண்ணிட்டான்னு ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு 20 தனிப்படை அமைச்சு 15 நாள் பொறுத்து அவன் எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தானோ அதே ரயில்வே ஸ்டேஷனில் அதே டிஷர்ட் போட்டுருந்தான்னு சொல்லி ரொம்ப சாதுரியமாக 20 தனிப்படைகள் வச்சு திமுக அரசில் பிடிச்சாங்க. முதல் நாளே வந்துருச்சு. அவன் சூலூர்லேருந்து வந்தான். அவன் அதை வந்து வீடியோ எடுத்து அமைச்சது வந்து யாரும் சிசிடிவிலாம் வைக்கல. அந்த பக்கமாக போன யாரோ பைக்லேயோ கார்லேயோ போனவன் வந்து அவன் இழுத்துட்டு போகிறத வந்து போட்டு அவன் போட்டான். மூஞ்சியே தெரியுது. அதை பிடிக்கிறதுக்கு 20 தனிப்படை வச்சு 15 நாள் ஆச்சு. இப்போ ஆந்திராவிலேருந்து வந்தான். அவன் ஆந்திராவிலேருந்து வந்தாலும் அவன் வட இந்தியர், ஏதோ ஒரு பீகாரோ வேறு ஏதோ வந்து. இன்றைக்கி வந்து பீகார் ஒரிசான்னு சொல்கிறவன் பூரா வந்து பீகார் ஒரிசாவும் இல்லை. நான் பீகார் ஒரிசாவை சப்போர்ட் பண்ணி சொல்லலை. இன்றைக்கி நமக்கு வந்து நீங்கள் இந்த கும்மிடிப்பூண்டி தாண்டினாலே நமக்கு வட இந்தியா. இப்போ இந்த வட இந்திய விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இல்லையா? ஆமாம். அப்போ எல்லாங்க ஏன்பா போனவா அந்த தேர்வு ரத்தாகும் போது நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க? ஆமாம். அப்போ எந்த கருத்தும் தெரியல, இப்போ மட்டும் கருத்து இல்லைங்க. தெரியல. அப்படி பார்க்க போனால் கடந்த 5 வருஷத்தில் 4 முறை நீட் தேர்வு வந்து ரத்தாகி மறுபடியும் வச்சுருக்காங்க. நம்ம லெட்டஸ் அட்மிட் ஃபேக்ட்ஸ். அதாவது தங்க ஊசி என்பதற்காக கண்ணில் குத்திக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. அந்த நீட் தேர்வு வந்து நடத்துகிற அந்த NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நிர்வாக குறைபாடுகள், கவனக்குறைவுகள் காரணமாக தான் இது நடந்திருக்கு. எந்த அளவுக்கு அது வந்து எப்படி பண்ணாலும் மோசமாக போகுது. ரெண்டாவது அதில் இன்னொன்று என்னென்னா, அந்த ஆட்டில் வச்சு செட் பண்ணுறாங்க இல்லையா கொஸ்டின்ஸு, அவன் என்ன பண்ணிடுறான், தனி மனித லாபத்துக்காக லட்சக்கணக்கில் காசை வாங்கிட்டு பேப்பரை லீக் பண்ணிடுறான். இது வந்து நீங்கள் வந்து அதனால் வந்து மத்திய அரசு பொறுப்பாகாதா அப்படின்னா பொறுப்பு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய நிர்வாகிகள் மூல பொறுப்பு. என்ன பண்ணியிருக்கணும், அந்த தலைவர் நிர்வாகிகள்லாம் மூல கம்ப்ளீட்டாக தூக்கியிருக்கணும். இது 5 வருஷத்தில் 4 தடவை ஆயிருக்குன்னா இது 4 தடவை ஆகிற வரைக்கும் விட்டுருக்கூடாது. முதல் தடவை 2வது தடவையிலே அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும். இப்போ வந்து ஹெலிகாப்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை டு திருநெல்வேலி ஹெலிகாப்டரில் கொண்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன், இது வரைக்கும் அவங்க வந்து NTAன்றது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அப்புறம் மத்திய அரசு அதுக்கு பொறுப்பானது, தர்மேந்திர பிரதான் தான் பொறுப்புன்னு. ரைட்டு. இவங்கெல்லாம் காரணம்னா கூட இன்றைக்கி வந்து இது வரைக்கும் செய்ய தவறியதை இப்பொழுது செய்கிறார்கள், பிழை திருத்தம் செய்கிறார்கள். இவர் வந்து அந்த பிழைகள் நடக்கும்போதெல்லாம் அங்கே தான் இருந்தார் அண்ணாமலை. அப்போ அதை பற்றி ஒன்றுமே பேசலை. இப்போ வந்து இராணுவம் வந்து எதுக்கோ பயன்படுது, தேச பாதுகாப்புக்கு தான் இராணுவம், இப்போ பரீட்சைக்கெல்லாம் இராணுவம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் விமர்சனம் பண்ணால் எங்கே நீங்கள் அப்போ எதிர்பக்கம் போயிட்டீங்க. அப்போ திமுக அதிமுக போலவே இல்லை மற்ற கட்சிகளைப் போலவே, மற்ற எந்த அரசியல் கட்சியை போலவே உங்களுடைய இயக்கமும் நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களோட பேச்சு, இங்கே இருக்கும்போது ஒரு பேச்சு அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு உங்கள் மீது எப்படி நம்பகத்தன்மை வரும்? இப்போ பிஜேபியில் என்ன பண்ணாங்க பதிலுக்கு, நேற்று வினோத் செல்வம் வந்து பேச ஆரம்பித்தார். அவர் இப்படி பேசிடக்கூடாது, இவர் எங்கே போனார் அப்போ, இப்போ நீங்கள் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இதில் நிறைய பேர் வந்து இந்த வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் பேர், அப்போஸ் பண்ணி கொஞ்சம் பேர். ஆக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இருந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட கணிசமானன்னு சொல்கிறத விட கணிசமானன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் சீட்டில் காணோம். அதனால் கணிசம்னு சொன்னால் நம்மளை திட்டுவாங்க. குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு உள்ள ஆதரவு, இந்த ஆதரவும் இப்பொழுது பிளந்து நிற்கிறது. 50-50 இருக்கா, 60-40 40-60 தெரியாது. இந்த சமயத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கேரளாவிற்கு ஆளுநராக பொறுப்பேற்க போகிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. அப்போ மாநில தலைவர் யார் சார்? அவர் 600 ரூபா போயிட்டா மாநில தலைவர் யார்? வானதி சீனிவாசன், தமிழிசை, எல் முருகன். இல்லை, இவங்க 3 பேர் நிச்சயமாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன அது சொல்கிறதுக்காக வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாமே பிரச்சனை பண்ணுறதா இல்லை. இவங்க 3 பேரை போட்டால்
பாக்கி கொஞ்சம் நஞ்சம் வந்து கமலாலயத்தில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச இந்த வாசலில் ஒருத்தர் செக்யூரிட்டி உட்காந்துருக்காரு, அவருமே கிளம்பி போயிடுவார் சம்பளமே வேணான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க உள்ளுக்குள்ளே அந்த கசப்புகள், எதிர்ப்புகள், இவங்க தேர்தலில் 2 தடவை கவர்னராக இருந்து திருப்பி எதுக்கு வந்தாங்க போனாங்க. இன்னொன்று என்னென்னா, எல்லா இடத்துலையும் மாற்றம்னு வரும்பொழுது ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அது தவேக ஆட்சியில் அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்முறை நடந்திருக்கு. அந்த கும்மிடிப்பூண்டி, அதே கும்மிடிப்பூண்டி நான் சொன்னேன்னு முன்னால் நடந்துச்சு, 20 நாள் 15 நாள் எடுத்து கொடுத்தாங்கன்னு, அதே கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு குழந்தை அதை வந்து கொண்டு போய் முள்புதரில் வீசிட்டு போயிட்டாங்க. அது இறந்து போச்சு. அப்போ தான் அந்த பீகாரி அவர், நான் என்ன சொல்கிறேன், அவர் பீகாரி ஒரிசாக்காரன்னு இல்லை சொல்ல முடியாது. அவன் பங்களாதேஷ்லேருந்து சட்டவிரோதமாக கூட பீகாரின்னு சொல்லி வந்திருப்பான். அது கூட முக்கியம் இல்லை நமக்கு, அவன் யாருன்றது. குற்றம் எங்கே நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ தமிழ்நாடு காவல்துறை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். பீகாரி பண்ணால் என்ன, ஒரிசாகாரம் பண்ணால் என்ன, பங்களாதேஷி பண்ணால் என்ன, குற்றமே. அப்படி வரும்பொழுது இதை வடமாநிலத்தவர்கள்னு இவர் இவ்வளோ நாள் பேசாமல் இப்போ பேசுனது ஒன்று வந்திருக்கு. இப்போ நயினா நாகேந்திரன் எடுத்தால் யாரை போடுறதுன்னா, இந்த 3 பேர் அவங்கள போட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை. நயினா நாகேந்திரன் அவர் வேலைக்கு போயிடுவார், கவர்னராக போடுவார், அவர் பாட்டில் சந்தோஷமாக இருப்பார். மற்றவங்களாம் வந்து இப்போ இவங்கள போடாமல் வேறு யாராவது புதுசாக போடணும். அஸ்வத்தாமன் அந்த மாதிரி யாராவது ஒரு, நான் சொல்கிறது வந்து அவர் தான் போடணும் நான் சொல்ல, எனக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் நான் தெரியுமே தவிர பெரிய நண்பர்லாம் இல்லை. நான் சொல்லுது அந்த மாதிரி ஒரு இளைஞர்களாக போட்டு அடுத்த 2 வருஷத்தில் அவங்க கொஞ்சம் ஏங்க இப்போ தான் ஆட்சிக்கு வந்தப்புறம் தான் வந்து தாவேகாலை வந்து பயிற்சியாக கொடுக்குறாங்க. ஆமாம், சட்டமன்றத்தில் எப்படி பேசணும்னு. இல்லை எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்துருக்காங்க. அவங்க மற்றவங்களாம் வரலன்ட்டான், பாய்காட் பண்ணிட்டாங்க. 104 பேர் தான் கலந்துக்கிட்டே கொடுத்தாங்களாம். இல்லைங்க, அதான் சொல்கிறேன், அவங்களே 4 பேர் வரல. முக்கியமானது வந்து இவங்க வந்து முதல்வர் விஜய் அந்த பயிற்சிக்கு கூப்பிட்டாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. அவர் மெழுகுவர்த்தி வந்து தீபம் ஏற்றிட்டு போயிட்டார். ஐயோ பாவம், அவருக்கு பயிற்சி இல்லையா? அப்போ அவர் தான் சிஎம் ஆச்சு, அவருக்கு எதுக்கு பயிற்சி? சிஎம்மில் தான் பயிற்சி ஆரம்பமே அவசியமே. ஏன்னா இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இந்த நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை படித்தார். அந்த அதாவது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கை விடுங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இந்த போக்குவரத்து கழகம் மற்ற கழகங்கள்லாம் வந்து இந்த அரசு போகிறத ஒரு 3 லட்சம் கடன் சேர்த்தா 13 லட்சம் கடன் எல்லாருக்கும் தெரியும். 67,000 நம்மளே நிறைய பேசியிருக்கோம், கிட்டத்தட்ட 70,000 கோடி வட்டின்னு. அப்புறம் வந்து எல்லார் தலையிலும் 1,28,000 ரூபா கடன் வருது, ஒரு குழந்தைக்கும் வருது. உதாரணம் சொல்கிறேன்னு சொல்லி வேறு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டார் அவர் நிதியமைச்சர் வந்து. அதாவது புள்ளி விவரத்தை மட்டும் ஏதோ படிச்சுட்டு போனால் கூட அது என்ன, அது ஏற்கனவே A4 எழுதி கொடுத்தது தானே. அதை ஒரு 4 தடவை படித்து பார்த்து, இந்த தமிழ்னு அந்த வரியில் முடியுது, நாடுன்னு இந்த அடுத்த வரியில் ஆரம்பிக்குதுன்னா இதை தமிழ்நாடுன்னு சேர்த்து படிக்க தெரியாதா? தமிழ் அப்படின்னு படிச்சுட்டு நாடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்கெல்லாம் வந்து எங்கே பத்தக்க மாதிரி தான். இதில் சுக்குமி லகுதி இப்பிலி அப்படி தெரியுமா உங்களுக்கு? சுக்கு மிளகு திப்பிலியை சுக்குமி லகுதி இப்பிலின்னு படிக்கிற மாதிரி. இந்த சுக்குமி லகுதி இப்பிலின்னு நான் சொல்கிறேன், ரிஹர்சல் படித்து நீங்கள் வரீங்க, இன்றைக்கி தான் சாயந்தரம் வெளியிட போகிறீங்க, காலையிலேயே உங்களுக்கு வந்திருக்காதா? அது 4 தடவை படித்து பாருங்கள். அந்த வார்த்தைகள் ஒன்றோட ஒன்று எப்படி அவர் ஒரு நிதியமைச்சர் படிக்கிற மாதிரியே தெரியல. ஒரு நிதியமைச்சர்னா அந்த கண்டென்ட்டை மனசில் வாங்கிட்டு படிக்கணும். இது வந்து அந்த ஜிடிபியில் இவ்வளோ % அப்படிங்கும்போது இந்த ஜிடிபின்னா அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அது என்ன அது இவர் படிக்கும்போது, ஐயா படிக்கிற ஆளுக்கே இவ்வளோ கன்ஃபியூஷன்னா பாமர மக்களுக்கு என்ன புரியும்? அது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. இதுக்கு முன்னால் பிடிஆர் பழனிவேல்ராஜா ரொம்ப மெத்த படித்தவர், ஆனால் தமிழ் படிக்க தெரியாது. அவர் படிக்கும்போது நம்ம வந்து ஐயா இவ்வளோ மோசமாக படிக்கிறாரு, தமிழை இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு படிக்கிறார். இவர் எதில் எழுதி வச்சுட்டு படித்தார் மாதிரி வெளிச்சன்னு தெரில. தமிழில் எழுதி வச்சுட்டு படிக்கும்போதே எவ்வளோ தப்பு வந்ததுன்னா அப்போ இவருக்கு பிடிஆர் பழனிவேல்ராஜனே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது சொன்ன விஷயத்தில் திருப்பி நீங்கள் இவ்வளோ கடன் இருக்குன்னு கிராஃபெல்லாம் போட்டு காமிச்சிங்க. இது ஏற்கனவே மக்களுக்கு இந்த கிராஃபெல்லாம் இல்லாமையே தெரியும். ஆமாம், உங்களுக்கு எனக்கும் பாமர மக்களுக்கும் இது ஏற்கனவே தெரியும் 10 லட்சம் கடன். ஏன்னா சொல்லி தான் திமுக ஆட்சியே கவுந்தது. ஆமாம். அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதை வந்து மேல் வந்து வருமானம் இல்லாமல் நடத்த முடியாது. ஐயா ஒரு குடும்பமே வருமானம் இல்லாமல் நடத்த முடியாது, எங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு மாநிலத்தை வந்து வருமானம் இல்லாமல் நடத்த முடியாதுன்னா வருமானத்தை பெருக்குவதற்கும் வந்து வேறு என்ன வழின்னு தெரியலன்னா வழி தெரியலேன்றதை கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறார் அவர். வழி ஒன்றும் இல்லை, அவங்க கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், ஏன் வாங்கிட்டு போயிட்டாங்க? அதனால் அந்த ஆட்சியை அகற்றி விட்டார். மக்கள் விரும்பவில்லை.
ரைட்டு. அதிமுக வந்து மாற்றாக இருக்கும். அதிமுக பலவீனமாக இருந்த காரணத்தினாலேயோ இல்லை என்ன காரணத்தினாலேயோ ஒரு புதிய மாற்றத்துக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதுதான் முக்கியம். அங்கே பணம் இல்லை, அங்கே பணம் இல்லை, அங்கே பணம் இல்லை. ஐயா, அங்கே பணம் இல்லை, அதனால தான் அவங்கள வெளியில் அமிச்சோம். எங்களுக்கு தெரியும் 10 லட்சம் கடன். இதை வந்து நீங்கள் அந்த கிராஃப் போட்டு தான் காமிக்கணுங்கிறது இல்லை. அதை வேறு கரெக்டாவது படித்தாலும் பரவாயில்ல, தப்பாக படிக்கிறீங்க. அது ஒரு பக்கம் நம்மள ஸ்டாலின் வர நான் வந்து உங்களை குறை சொல்ல மாட்டேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா, உங்களை 6 மாதம் நான் வெயிட் பண்ணுவேன் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் எப்போ கால் ஷீட் தருவீங்க அப்படின்றது அறிக்கையெல்லாம் விட்டு போராட்டம்லாம் நடத்த போகிற லெவலுக்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து சரியான திட்டங்களுக்கு தான் முறையாக தான் செலவு பண்ணியிருக்கோம்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, இவர் வந்து அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, அவங்க முறையாக செலவழிக்கலைன்னு நாங்கள் சொல்லலைங்கிறாரு. யார்? நிதியமைச்சர். ஐயா, முறையாக தான் செலவழிச்சிருக்காங்க, ஆனால் கடன் வாங்கினாங்க. அந்த கடன் வாங்கினது எங்கே போச்சு பணம்? நீங்கள் வெள்ளை அறிக்கைன்னா என்ன சொல்லணும்? ஐயா, இவ்வளோ கடன் வந்தது, கடன் வாங்கினாங்க, இவ்வளவு செலவாச்சு. ஆனால் செலவில் உண்மையான செலவு ஆடிட், சிஏஜி ஆடிட் இருக்கும். சிஏஜின்றது சென்ட்ரல். ஆமாம். அது அந்த ஆடிட் பிரகாரம் இதில் இத்தனை கேள்வி இருக்குது. இந்த பணத்தில் வந்து இவ்வளவு செலவாச்சு. இப்போ உதாரணமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, 4000 கோடி வாங்கினீங்க அந்த வெள்ள நிவாரணம் மற்ற அந்த அந்த குடிநீர் வடிகால் அந்த இதுக்கெலாம், அதில் 90 கோடிக்கு தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. 4000 கோடியில் திமுக அரசு வெறும் 90 கோடிக்கு தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தெளிவாக வந்து இவ்வளவு ரூபா வாங்கினாங்க, இவ்வளோ ரூபா செலவு பண்ணாங்க, ஆனால் இவ்வளோ ரூபா செலவு பண்ணதுக்கு தான் வந்து கணக்கு இருக்குது, இல்லை முறையான வந்து ஒரு ஆடிட்டில் பார்த்தா இவ்வளோ தான் தெரியுது. மிச்ச பணம் எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொன்னாலே மக்களுக்கு புரிஞ்சிடும். ஆமாம், உங்களுக்கு ஒரு கால் தெரியாமல் இருக்கலாம், மக்களுக்கு தெரியும் அது எங்கே போச்சுன்னு. அந்த அளவுக்கு இதை வந்து இருக்குது. ஆமாம், 10 லட்சம் கடன், அது சொல்கிறதுக்கு வந்து அது ஒரு பக்கம் இருக்குது. வெள்ளை அறிக்கை. திருமாவளவன் ரொம்ப நாளாக கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது சார். எந்த அவர் ஒன்றும் சைலண்ட்டாக இல்லை, தினம் ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. முந்தா நேற்று அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து அவர் வந்து தாவேகாவுக்கு பேதி மாத்திரை கொடுக்குறாரா, திமுகவுக்கு கொடுக்குறாரா, இல்லை தனக்கு தானே பேதி மாத்திரை சாப்பிட்றாரா, ஒன்றும் தெரியல. பனையூர் பாபா அங்கே போயிட்டார், திமுகவுக்கு போயிட்டார். இவர் ஆளூர் ஷானவாசு, அவர் என்ன ராம்குமாரா, ரவிக்குமார், அதுக்கப்புறம் சிந்தனை செல்வனும் திமுகவுக்கு போகிற மாதிரி ஒரு ரூட்டில் இருக்குது. ஆனால் இவர் வந்து திமுக, காங்கிரஸ், தாவேகா எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக வந்து ஆரம்பித்து வந்தால் ஏற்றுக்காதீங்கன்னு. அவங்க ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இவர் கட்சியை காலி பண்ணணும்னா, எந்த கட்சியுமே இன்னொரு சின்ன கட்சியை காலி பண்ணுறதுன்னா சந்தோஷமாக பண்ணுவாங்க. நான் வந்து இதில் வந்து திமுக அதிமுகன்னு சொல்ல, அதானே நடந்துகிட்டு இருக்கு. ஆனானப்பட்ட அதிமுக பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவே அதான் நடந்துகிட்டு இருக்கு. விஜயபாஸ்கர் வேறு ரிசைன் பண்ணிட்டார் நேற்று. ஆமாம், இப்போ ஏற்கனவே ரிசைன் பண்ணவங்கலாம் எங்கே ஃபிட் பண்ணுறதுன்றதுல அங்கே உள்ள பிரச்சனை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா தாவேகா 10 எம்எல்ஏக்கள் வந்து ஆர்ப்பாட்டம், 10 எம்எல்ஏக்கள். அவன் என்னன்னா, ஏன் வரவனுங்களாம் நீ வந்து இங்கே பலாப்பட்டுற மாதிரி வரவனுங்களாம் நீங்கள் வந்து பதவி கொடுக்குறீங்க, அவனை உள்ளே சேர்க்குறீங்கன்னா, இப்போ ஒரு விஜயபாஸ்கரோ இல்லை ஒரு இப்போ சிவி சண்முகமே நாளைக்கு வரலாம். ஏன்னா அந்த மாதிரி பார்டரில் தானே இருக்கார் அவர். இந்த மாதிரி வரவங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி இருக்குது. இப்போ கூட ஒரு முன்னாள் பாலகங்கா முன்னாள் எம்பி வந்தார், வனரோஜா வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க அவங்களுக்கு ஒரு பொசிஷன் ஏதோ ஒரு லெவல் இருக்குது, 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம். இப்போ நீ அங்கே ஏற்கனவே அங்கே ஆதவர் இந்த திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா ஒரே தள்ளுமுள்ளு. அந்த தள்ளுமுள்ளில் பார்த்தீங்கன்னா பவுன்சர்லாம் வந்து தாவேகா நிர்வாகியை தாக்கியிருக்கான். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், வழக்கம் போல் புஷி ஆனந்த் அவர்கள், அதாவது தாவேகாவுடைய கொள்கை பிரகாரம் 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வந்திருக்கார். அங்கே ஒரே தள்ளுமுள்ளு நெரிசல். இதில் வந்து இந்த பவுன்சர்லாம் சேர்ந்து தாவேகா நிர்வாகிகள், உள்ளூர் நிர்வாகிகளை அடிச்சு விட்டாங்க. பவுன்சருக்கும் அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு தாராரு. அவன் தாவேகா நிர்வாகி, அவன் மட்டும் உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு. தாவேகாவில் வந்து சாதாரண ஒரு தொண்டராக இருக்கிறவன், நிர்வாகியாக இருக்கிறவன் எங்கேயும் அரசு அலுவலகத்தில் ஆஸ்பத்திரியில் போய் ஆய்வு பண்ணுறானே, இதுக்கெல்லாம் வந்து யார் அனுமதி கொடுக்குறா அப்படிங்கிறத கோர்ட் வந்து அஃபிஷியலாக தமிழ்நாடு அரசுக்கு நேற்று கேட்டிருக்கு. நீங்கள் பாட்டில் நீங்கள் தாவேகான்றதுனால எங்கே வேணாலும் போய் ஆய்வு பண்ணலாமா? ஒரு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் எங்கடானா அவர் போய் ஆஸ்பத்திரியில் போய் சுகாதாரத்துறையில் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு சிஎம் ஃபோட்டோ ஏன் போடலன்னு கேட்டுட்டு வர்றாரு. அதே மாதிரி அரசு முத்திரை போட்ட, தமிழ்நாடு அரசு முத்திரை போட்ட அந்த லெட்டரேட்டில் அவருடைய கட்சியுடைய நிகழ்ச்சி நிரல், காலையில் இங்கே கொடியேற்றுறேன், இங்கே கஞ்சி ஊற்றுறேன், இங்கே தொட்டி திறக்கிறேன், கட்சிக்கும் ஆட்சிக்கும் வித்தியாசம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2 நாள் பயிற்சி கொடுக்குறான்னு சொன்னாங்க பாருங்க. 2 வருஷம் பயிற்சி ஆனாலும் இவங்களுக்கு இது வந்து கற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. 2வது, நீங்கள் மேலேருந்து டாப்லேருந்து பயிற்சி கொடுக்கணும், கீழே இருக்கிறவங்க மட்டும் கொடுத்தா பத்தாது.
இல்லை இப்போ இவர் உதயநிதி கூட சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி நீடித்து நிற்காது, ரொம்ப நேரம் நிற்காது, கலைஞ்சிரும். இல்லை அவர் முன்னால் ஸ்டாலின் சார் வந்து 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னாரு, அப்புறம் 3 மாதம் தாங்காதுன்னாரு, இப்போ வந்து எப்போ வேணாலும் கவிழுன்றாரு. ஸோ இப்போது நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பேர் வந்து இப்போ 2 விஷயம். தாவேக்காவுக்கு என்ன பிரச்சனைனா, அதிமுகலேருந்து நிறைய பேர் வராங்கன்றது வந்து அவர் பெரிய பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவ் தான். இவங்க எல்லாரையும் எங்கே செட் பண்ணுறது? ஏற்கனவே அது தேர்தல் இப்போ விஜய் அவர்களுடைய தேர்தல் இதில் திருச்சி கிழக்கில் செல்லாதுன்னு சொல்லி இனிக்கோ இருதயராஜ் வந்து கேஸ் போட்டார். ஆமாம், குழந்தைகளை யூஸ் பண்ணீங்க, இது பண்ணீங்க, அப்புறம் அந்த ரூட்டு ஜெகதீஷ் மூலமாக அந்த இதில் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு அதை நீங்கள் கணக்கு கொடுக்கல. அதே மாதிரி அந்த சர்ச்சில் வந்து கட்சி கொடியோடு போய் வந்து ஒரு மண்டிட்டு ஏதோ அந்த மாதிரி முட்டி போட்டு போனீங்க. இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்களை போட்டு அவர் வந்து வருமான வரி கணக்கை வந்து சரியாக கொடுக்கல. அதில் என்ன நிலுவை இருக்குதுன்னு சொல்லலாம் போட்டு கேஸ் போட்டிருக்காரு. செங்கோட்டையனுக்கு எதிராகவும் கேஸ் போட்டிருக்காங்க. அவர் ஒரு நோட்டரிகிட்ட வாங்கி கொடுத்தாராம் அந்த வேட்பு மனு. அந்த நோட்டரிக்கு லைசன்ஸே எக்ஸ்பயர்டு, அப்போ செல்லாதது. இப்படி ஒவ்வொருத்தருக்கு எதிராகவும் லீமா ரோஸுக்கு எதிராகவும் வழக்கு போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் வழக்குகள். இந்த 4 பேர் நீக்கினாங்களே, இவங்களை இடைத்தேர்தல் நிற்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ 4 பேருங்கிறது 5 இல்லை 5 பேர் ப்ளஸ் திருச்சி கிழக்கு 6 பேர் ஆச்சு. இந்த இடைத்தேர்தல் இப்போ வந்து நடக்கலைன்னு வைங்க, தள்ளி போகுதுன்னு வைங்க, இவன் நம்பர் வந்து சிக்கல்லையே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன திருமா வந்து நாங்கள் இன்னும் தாவேகா கூட்டணியில் இன்னும் இணையவில்லைன்னு பேசியிருக்காரு முந்தானத்தம். தாவேகா அங்கே திமுக கூட்டணி இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோமே தவிர தாவேகா கூட்டணியில் இணையவில்லை. உள்ள மந்திரியே வாங்கியாச்சு. நமக்கு செய்தி என்ன வருதுன்னா, எங்களுக்கு சமூக நீதித்துறை பத்தாது, இதை விட வேறு நல்ல துறை முதலமைச்சர் துறையை கொடுத்துட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? மறுபடியும் அவர் சினிமாவில் நடிக்க அனுப்புவீங்க? அரசியலை நம்பி அவர் பாட்டில் தாடி கிடிலாம் வளர்த்துருக்காரு. நீங்கள் அவர் போய் மறுபடியும் சினிமாவுக்கு போகணுன்னா அவர் கஷ்டம் இல்லை. இது ஒரு இந்த மாதிரி தாவேகாவில் வந்து என்ன பிரச்சனைன்னா, திமுகலையோ இல்லை அதிமுகலையோ வந்து ஆள்லாம் புறப்பட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை. தாவேகாவுக்கு நிறைய பேர் வராங்க. வீட்டு வாசகத்தை திறந்து வச்சா 4 பேர் உள்ள நுழைஞ்சா வீட்டில் இடம் இருக்கும். 40 பேரோ 400 பேரோ நுழைஞ்சா இந்த 400 பேரை எங்கே நிற்க வைக்கிறது? இந்த நெரிசலே கரூர் மாதிரி ஒரு நெரிசல். இப்போ தாவேகாவில் என்ன நடக்குதுன்னா, கரூரில் என்ன நெரிசல் மக்களுக்கு ஏற்பட்டதோ அது கட்சிக்குள்ளே நடக்குது. இப்போது கரூர் நெரிசல் கட்சிக்குள் நடைபெறுகிறது. எவ்வளோ பேர் வெளியிலேருந்து வராங்க, அதுவும் சீனியர்லாம் வராங்க. விஜயபாஸ்கர் இல்லை இன்னும் மற்றவங்களாம் வந்து சீனியர். உதாரணமாக கடம்பூர் ராஜு இவங்களாம் முன்னாள் அமைச்சர்கள். அவங்கள வந்து நீங்கள் போய் பஞ்சாயத்து தலைவராக நில்லுன்னா ஒத்துப்பானா? மாட்டாங்க. ஆமாம். அப்போது புஷி ஆனந்தம் என்ன பண்ணுறது? இதில் பிரச்சனை வந்து திருவள்ளூரில் இந்த பவுன்சர் பிரச்சனை வந்தது காரணமே, பவுன்சர்லாம் வந்து ஆதவர்ஜுனா கண்ட்ரோலாம். அப்போ இது வந்து ஆதவ் வர்சஸ் ஆனந்த், ஆனா வர்சஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல். ஏற்கனவே கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த வெளியிலேருந்து வரவங்களாம் அங்கே எப்படி வந்து கட்டி மேய்க்கிறது, மாரடிக்கிறது, இவங்களால் வந்து உபயோகமா இல்லை இடைஞ்சலா அப்படின்னு ஒரு இதில் வழக்கெல்லாம் வேறு இருக்குது. சபாநாயகர் வந்து ஏற்றுக்கொண்டது தவறுன்னு வழக்கு போட்டிருக்காங்க அதிமுகவில். இப்போதாங்க இன்றைக்கி விசாரணை வருது. தவறுன்னு வந்துருச்சுன்னு வைங்க, ஏற்றுக்கொண்டது ஆய்வு பண்ணாமல் அவர் வந்து அவசரப்பட்டு ஏற்றிருக்கக்கூடாதுன்னு. இவங்க வேறு அங்கேயே வேறு அடுத்த 2 நிமிஷத்தில் கார்டு கொடுத்துட்டாங்க, தாவேகா கார்டு. இதெல்லாம் வந்து உயர்நீதிமன்றம் எடுத்துக்கிச்சுன்னா அது எப்படி எடுத்துக்கணும் நமக்கு தெரியாது. எப்படி அது வேறு மாதிரி ஒரு இவங்களுக்கு எதிராக வந்துடுச்சுன்னா தாவேகாவுடைய நிலைமையை ஊசலாடு தான். இந்த நிலைமையை வந்து திருமா போன்றவர்கள் பயன்படுத்தி நாங்கள் இன்னும் தாவேகா கூட்டணியில் இணையவில்லை, தாவேகாவில் தான் இருக்கோம் ஆனால் இல்லை அப்படின்னு அவர் பாட்டில் வடிவேலு ஸ்டைலில் பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து அது மோடி அவர்களின் சாதனையை பற்றி புத்தகம்லாம் கொடுத்துருக்காரு. ஆமாம், இல்லைன்னா அவருக்கு புஸ்தகம் கிடைக்காது, அவர் வாங்க மாட்டார் அவர். நீங்கள் வேறு அது இவர் ரைட்டு. இப்போ என்னென்னா ரஜினிகாந்த் வந்து எதுக்குன்னா பாஜகவுக்கு ஆதரவு. அண்ணாமலை போயிட்டார்ல, அந்த என்னதான் இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு நஷ்டம் தான். அது ஒரு குறிப்பிட்ட நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 17 லட்சம் பேர் போனால் அந்த 17 லட்சம் பேர் எங்கேருந்து போனால் திமுக அதிமுகலேருந்து போகல, பிஜேபியிலேருந்து தான் போயிருக்கான். பிஜேபிக்கு மொத்தம் எவ்வளோ ஓட்டு இருந்ததுன்னு பார்த்தாலே வந்து கிட்டத்தட்ட அதான் இருந்தது. அப்போ எல்லாருமே போயிட்டாங்களா? இல்லை. ஆனால் போய் அவரும் வந்து கடைசியில் இங்கேயும் சரியாக வரல, அங்கேயும் அண்ணாமலைக்கும் அது இன்னும் ஃபுல்லாக ஒரு நிறைவான ஒரு நிலைமைக்கு வரல. இப்போ 2 கட்டானா 2 ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இப்போ ரஜினியை வந்து ஆதரவுக்காக தான் போய் கேட்டாருன்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை மரியாதை நிமித்தம். அது என்ன மரியாதை? அரசியலை பற்றி பேசவில்லை. இல்லைங்க, யாரை பார்த்தா ரஜினி போய் ஸ்டாலினை பார்க்குறாரு, அரசியலை பற்றி பேசவில்லை.
இவர் வந்து ரஜினிகாந்த் பார்க்குறாரு, அரசியலை பற்றி பேசவில்லை. நீங்கள் அரசியலை பற்றி பேசாமல் அரசியல்வாதிகளே ஏன் நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம், பாமர மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் அரசியல் பற்றி நாங்கள் பேசலைன்னா அப்புறம் நீங்கள் எப்போயா அரசியல் பண்ண போகிறீங்க, மக்களுக்கு எப்போயா நல்லது பண்ண போகிறீங்க. ரெண்டாவது, இப்போ தான் இன்றைக்கி காலையில் பார்த்தேன் ஒரு பிரபலமான ஆங்கில நாளிதழில் இந்த சப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பெருசாக போட்டிருக்கான். இந்த ரீரிலீஸ் ஆகுது, இந்த நம்ம ரஜினிகாந்த், விஜய், அஜித் இவங்களதெல்லாம் இந்த பழைய படம், நம்ம இப்போ கில்லி படையப்போ வரப்போகுதுன்னாங்க. முன்னால் மங்காத்தா வந்தது, அதுக்கு முன்னால் இவருடைய ஏதோ அந்த தெரி இதெல்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து செலவு பண்ணி பண்ணுற அளவுக்கு தியேட்டரில் வந்து ஓடலை. ரீரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு செலவு இருக்குது, சில கோடிகள் செலவாகும். அது கலரு, டச்சப்பு, டிஐ அது இதெல்லாம் பண்ணணும், பண்ணி தியேட்டரை எடுக்கணும். தியேட்டருக்காரங்க ஏதோ பணம் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏதோ ஒன்று ஒரு செலவு பண்ணி எடுக்கணும். இந்த செலவுக்கு அது வந்து பெருசாக வந்து ஒன்றும் ஆகலை. சினிமாலேயே ரீரிலீஸ் ஒர்க் அவுட் ஆகலை, ரஜினிகாந்த் உட்பட. நீங்கள் ரஜினிகாந்த் அரசியல்லேருந்து நான் வரலன்னு சொல்லி ஒதுங்கி போனார், அவரை போய் அரசியலில் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு பாஜக மக்கள் மேடைன்னு ஒரு அமைப்பு வர ஆரம்பிச்சாங்களோ மனைவி, அதன் மூலமாக தொண்டர்கள் யாராவது வரலாம்ல. அந்த மேடையில் அவங்கள தவிர வேறு யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரஜினிகாந்த் இருக்குது இல்லை, அந்த மேடையில் வந்து லதா ரஜினிகாந்தோட பக்கத்தில் ரஜினிகாந்தே இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அந்த மக்கள் மேடையில் வந்து அவங்க ஆரம்பித்து என்ன பண்ணுறது, அது ஏதாவது அவங்க ஏற்கனவே பாவம் அந்த பள்ளிக்கூடம் ஏதோ ஒன்று அதில் சம்பளம் கொடுக்கல, வாடகை கொடுக்கல, பிரச்சனையெல்லாம் வந்து ஓடிந்துருச்சு. இதில் வேறு ஏதாவது ஆரம்பிச்சிட்டு இதில் ஏதாவது செலவுக்கு எனக்கு பணம் கொடுக்கல, பந்தல் போட்டான் அதுக்கு பணம் கொடுக்கலன்னு வந்துட போகுது. அந்த அம்மா கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். வெளியில் பேர் ஏற்கனவே வந்து ஆமாம், ரஜினிகாந்த் பேரை ரிப்பேர் பண்ணதே குடும்பத்துலேருந்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு 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 இது இருக்குது. அதை இன்னும் வளர்த்து விடாமல் அவர் ஏதோ நீங்கள் அரசியல் இல்லாமல் எல்லாரையும் பார்த்து அப்படி இப்படி கையை ஆட்டிட்டு போயிட்டுருக்காரு. அதனால தான் அவர் ஸ்டாலினை போய் பார்த்தபோது கூட ரெட் ஜெயண்ட்டில் படம் எடுப்பாங்க நம்பினார். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக ரெட் ஜெயண்ட்லேருந்து ஒரு படமுமே ரிலீஸ் ஆகலை, அவங்க மூலமாக ரிலீஸ் ஆகலை. இதுக்கப்புறம் ரெட் ஜெயண்ட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தாவேக ஆட்சியிலன்னு தெரியல. கண்டிப்பாக அதுபோல் ஆட்சி மாறும்போது காட்சிகள் மாறும். இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து எல்லா கட்சியிலையும் குழப்பம் இருக்குது, திமுகவில் குழப்பம் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு யூடியூப் நியூஸு, பாஜக ப்ளஸ் எடப்பாடி ப்ளஸ் கனிமொழி, திமுகலேருந்து கனிமொழி தனியாக கட்சி ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி ஒரு கூட்டணி உருவாகுதுன்னு ஏதோ நேற்று ஒரு யூடியூப்பில் ஒரு பிரபலமான யூடியூபர் ஒருத்தர் பேசியிருக்காரு. இது நினச்சி பார்க்கவே எடப்பாடிக்கு அவருக்கு இருக்கிற அவருடைய கூட இருக்கிறவங்க கூடயே ஒத்து போல பிரச்சனை இருக்குது. இந்த பக்கம் கனிமொழி, இந்த பக்கம் பாஜக வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா அப்படிங்கிறது நம்ம பொதுவாக யாருடைய கருத்தும் தப்புன்னு நம்ம சொல்லலை. நம்ம சொல்கிறது என்னென்னா இது சாத்தியக்கூறுகள் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அந்த பக்கம் திமுகவில் குழப்பம், அதிமுகவில் குழப்பம் இல்லை, அதை தாண்டி பிளவு, விரிசல், உடைச்ச எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. அநேகமாக எடப்பாடியை தவிர பாக்கி யாருக்கு, அவரும் கேபி முனுசாமி தவிர பாக்கி யாரும் அந்த பக்கம் இருப்பாங்களான்ற அளவுக்கு வந்துடுச்சு. ஆமாம், சரி. தாவேகால் என்னென்னா இங்கே ஒரே கும்பல், கல்யாணத்தில் யாரை கூப்பிட்டாங்க கூப்பிடலன்னு தெரியாமல் எல்லாம் வந்து சாப்பாட்டு பந்தியில் போய் பார்த்தீங்கன்னா முகூர்த்த இடத்துல ஒருத்தனையும் காணும், 50 பேர் தான் உட்காந்துருக்கான். சாப்பாட்டில் பந்தியில் 5000 பேர் உட்காந்துருக்கான். அப்படின்னா உங்களுக்கு புரியும் என்னன்னு. ஆமாம், பதவிகளை எதிர்பார்த்து இதை எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க. இதுவே இவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் இதை சமாளிப்பதே. அப்போ தாவேகால அது பிரச்சனை. சீமான் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு பாட்டில் அடுத்தது இடைத்தேர்தலில் நிற்கிறத பற்றி ஏதோ புது யுக்திலாம் யோசனை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அது ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. அப்போது திமுகவில் குழப்பம், அதிமுகவில் குழப்பம், பாஜகவில் இருக்கிற குழப்பம், அண்ணாமலைக்கும் குழப்பம், பாஜகவுக்கும் குழப்பம். காங்கிரஸை பற்றி கவலையே இல்லை, ஆளே இல்லை. ஆமாம், அதனால் அதை குழப்பறதுக்கே ஆள் இல்லை. முன்னாலேயாவது ஏதோ 10-15 பேர் சேர்ந்து சத்தியமூர்த்தி பவனில் ஏதாவது சமோசா சாப்பிடுவாங்க. இப்போ அதுவும் சப்ளை நின்று போச்சு போல இருக்குது. அதனால் அதுவும் வந்து ராகுல் காந்தி அவர் சபரீஸை வந்து என்ன பண்ணாராம், இந்த சுனில் கணக்குல வந்து உதயநிதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி அவரை வந்து வம்பு பண்ணி ஏதோ ஒரு மேலே உருட்டி விட்டு அவரை நீங்கள் கர்நாடகாவில் போய் நீங்கள் டிகே சிவகுமாருக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி, ஏன்னா உதயநிதி வர்சஸ் சபரீசன் பிரச்சனை, நான் பெண்ணை வந்து மூட மாட்டேன்னு சொல்கிறாராம். இன்னும் சபரீஸை நான் மூடலை, அது எப்படி நீங்கள் மூட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அமிச்சவங்களாம் ஒரு வாரம் பொறுத்து திருப்பி கூப்பிட்டாராம். ஸோ அப்போ அது பெண் நிறுவனம் இன்னும் அதுக்கு உயிர்ப்புடன் இருக்குது. அவர் எங்களுடைய வழக்கமான கடமையை தொடருவோன்னாரு. வழக்கமான கடமை இது வரைக்கும் என்ன பண்ணாருங்கிறது நம்ம சரி அது வேண்டாம், இந்த துபாய்க்கு போனது அதெல்லாம் கூட வழக்கமான கடமையாக இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி அங்கேயே வந்து சுனில் கணக்கில் வந்து
ஜான் ஆரோக்கியசாமியை கொண்டு போய் எப்படியாவது ராகுல் காந்தியோட செட் பண்ணி விட்டா, இங்கே ஜான் ஆரோக்கியசாமி தமிழ்நாட்டில் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடலான்னு ஒரு பக்கம் சுனில் கனகுலுவுக்கு பதிலாக ஜான் ஆரோக்கியசாமி அங்கே வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கான். ஆக எல்லா தரப்பிலும் வந்து குழப்பம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார். இது எப்போ முடியும்? எப்போ இந்த குழப்பம் வந்து நமக்கு தெரிஞ்சு யாரும் வந்து இது தெளிவிக்க முடியாது. தானாக இந்த குழப்பங்கள் வந்து காலப்போக்கில் தான் இது தெளிய வேண்டும். இது தெளிந்தால்தான் அநேகமாக மக்களுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு தாவேக ஆட்சியில் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரும். அது வரைக்கும் ஏதாவது வெள்ளை அறிக்கை, கருப்பு அறிக்கை, பச்சை அறிக்கைன்னு ஏதாவது வெளியிட்டிருப்பாங்க. படித்து பார்த்து மக்களே சந்தோஷமாக இருங்கள். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியில் மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி. மகிழ்ச்சி, நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.